ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல பேபி பொட்டேட்டோல 60 செய்யறேன் பார்க்கலாம் வாங்க. இப்போ பேபி பொட்டேட்டோவை அவிச்சுக்கலாம். அதுல தண்ணி சேர்த்து நைஸ் சூப் சேர்த்து 2 விசில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கட் பண்ணிக்கலாம். 3/4 பாதம் வெந்தா போதும். இப்படி கட் ஆகணும் நறுக்கும்போது. இப்போ 65க்கு மசாலா கலந்துக்கலாம். கடலை மாவு 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் அரிசி மாவு, இஞ்சி பூண்டு 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, கொஞ்சம் நைஸ் உப்பு, எண்ணெய் 1/4 ஸ்பூன். இப்போ இது நல்லா எல்லாத்தையும் வறுவிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப தண்ணி சேர்க்காம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். வேக வச்ச பொட்டேட்டோவையும் இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் சட்டி காஞ்சிருச்சு. நம்ம உருளைக்கிழங்கு 65 சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். இப்போ 65 திருப்பி விட்டுக்கலாம். நம்ம செஞ்ச பொட்டேட்டோ 65 ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பொட்டேட்டோவை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி செய்ய சொல்லி கேட்பாங்க. நாம செஞ்ச பேபி பொட்டேட்டோவை கருவேப்பிலை சட்னியோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும்.